Good morning students. Next example 2.23 check whether the following sequences are in AP or not. மூணு சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மூணு சீக்வென்ஸுமே ஏபியா இல்ல ஏபி இல்லையா அப்படின்றத செக் பண்ணி சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்து எழுதியிருக்கோம். இதுல T1 ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குன்னு பாருங்க, x plus 2, T2 செகண்ட் டேர்ம் 2x plus 3, T3 3x plus 4. First T2 minus T1 கண்டுபிடிக்கணும். T2 minus T1 2x plus 3 minus x plus 2. இதுல மைனஸ் உள்ள அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும் பாருங்க, 2x plus 3 minus x minus 2 ரெண்டு பாசிட்டிவ் டேர்மும் நெகட்டிவா மாறிடுச்சு. 2x minus x answer x, 3 minus 2 answer 1. இப்போ T2 minus T1 value find out பண்ணிட்டோம். நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் x plus 1. Next T3 minus T2, T3 என்ன இருக்கு பாருங்க, 3x plus 4 minus 2x plus 3. இதுல இந்த மைனஸை பிராக்கெட்டுக்குள்ள அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்க, 3x plus 4 ரெண்டுமே பாசிட்டிவ் டேர்ம், இந்த மைனஸ் உள்ள கொடுக்கும்போது ரெண்டு நெகட்டிவ் ஆயிடும். 2x minus 3, அப்ப 3x minus 2x answer x, 4 minus 3 answer 1. நமக்கு T2 minus T1 ஆன்சரும் T3 minus T2 ஆன்சரும் T2 ஆன்சரும் ஈக்குவலா கிடைச்சிருக்கு. therefore T2 minus T1 T3 minus T2 ஈக்குவலா இருக்கு. அதாவது நமக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. T2 minus T1 which is equal to T3 minus T2. இதுக்கு அடுத்து நமக்கு டேர்ம் இல்ல இருந்தா அதையும் நம்ம செக் பண்ணிடணும். ஃபோர்த் டேர்ம் இருந்துச்சுன்னா T4 minus T3 கண்டுபிடிக்கணும். எந்த ரெண்டு அடுத்தடுத்த டேர்முக்குள்ள டிஃபரன்ஸ் ஆன்சர் எப்படி இருக்கணும், சேமா இருக்கணும். அப்படி சேமா இருந்தா அது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். the given is in arithmetic progression. First one arithmetic progressionல இருக்கு. Second one பார்க்கலாம். Second one பாருங்க, 2, 4, 8, 16, etc. இந்த சீக்வன்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்கான்னு செக் பண்ணணும். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னா எப்படி இருக்கும், ஒரு டேர்ம்ல இருந்து அடுத்த டேர்முக்கு ஒரே வேல்யூ ஆட் ஆகும், அதே வேல்யூ தான் அடுத்த டேர்முக்கு ஆட் ஆகணும், அதே வேல்யூ தான் அதுக்கு அடுத்த டேர்ம்லயும் ஆட் ஆகணும். அப்படி ஆட் ஆகிட்டே போச்சுன்னா அது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சொல்லுவோம். இல்லைன்னா ஒரே வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே போகணும். ஒரு டேர்ம்ல இருந்து அடுத்த டேர்ம், அடுத்தடுத்த டேர்ம்ல ஒரே வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே போகணும். இப்போ பாருங்க, நமக்கு இதுல T1 வேல்யூ ஃபர்ஸ்ட் டேர்ம் வேல்யூ 2 இருக்கு, செகண்ட் டேர்ம் வேல்யூ 4 இருக்கு, தேர்ட் டேர்ம் வேல்யூ 8 இருக்கு, ஃபோர்த் டேர்ம் வேல்யூ 16 அப்படின்னு இருக்கு. சரியா? இப்போ இதுல நம்ம செக் பண்ணுவோமா, T2 minus T1 4 minus 2 ஆன்சர் 2 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் T3 minus T2 8 minus 4 equal to 4. ஆன்சர் சேமா இருக்கா? T2 minus T1 ஆன்சர் 2 கிடைச்சிருக்கு, T3 minus T2 ஆன்சர் 4 கிடைச்சிருக்கு, ரெண்டுமே not equal. therefore T2 minus T1 which is not equal to T3 minus T2. அதாவது நமக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுக்குரிய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அதனால என்ன சொல்லிடலாம், hence the given is not in arithmetic progression. இதோட செகண்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் ஆகும். தேர்ட் ஒன் நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேர்ட் ஒன் கவனிங்க, 3√2 5√2 7√2 9√2 எக்ஸெட்ரா. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு பாருங்க, 3√2 செகண்ட் டேர்ம், 5√2 தேர்ட் டேர்ம், 7√2 ஃபோர்த் டேர்ம், 9√2. சரியா? இப்போ இதுல நம்ம
அடுத்தடுத்து வரக்கூடிய ரெண்டு டேர்முக்குள்ள டிஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்க போறோம். எத்தனை டேர்ம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டேர்ம் வரையும் அடுத்தடுத்து வரக்கூடிய ரெண்டு டேர்முக்குரிய டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். t2 minus t1 பாருங்க 5√2 minus 3√2. Here 5 times √2, here 3 times √2. Subtract பண்ணும்போது நமக்கு பேலன்ஸ் 2 times √2 இருக்கும். Next t3 minus t2, third term minus second term. Third term value 7√2 minus second term value 5√2. Here also 7√2 minus 5√2. Answer 2 times √2. 7 times √2 இருந்து 5 times √2 subtract பண்ணோம்னா நமக்கு 2 times √2 பேலன்ஸ் இருக்கும். அடுத்து t4 minus t3, 9√2 minus 7√2. Answer the same 2√2. பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எந்த ரெண்டு டேர்முக்கு டிஃபரன்ஸ் வேல்யூ எடுத்தாலும் ஆன்சர் எப்படி வந்திருக்கு? சேமா வந்திருக்கு. அப்ப என்ன எழுதிக்கலாம்? therefore t2 minus t1 equal to t3 minus t2 equal to t4 minus t3. ஸோ நமக்கு எந்த ரெண்டு டேர்ம் அடுத்தடுத்து வரக்கூடிய எந்த ரெண்டு டேர்ம் எடுத்தாலும் டிஃபரன்ஸ் ஆன்சர் சேமா இருக்கு. ஹென்ஸ் the given is in arithmetic progression. இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகுது. Thank you.